ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் கேள்வி இல்லைன்னா பாடல்களை தொடர்ந்துட்டுமா? அம்மா நமஸ்காரம். நமஸ்காரம்மா, சொல்லுங்க. அம்மா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அம்மா. சக்தியினுடைய ஆற்றல் ஒவ்வொரு சூழல்லையும் உள்ளுக்குள்ள இருந்து எங்களை நீ நீ சரணடைன்னு சொல்ற மாதிரி இருந்தது அம்மா. அதுக்கு அம்பாவோட திருவடிக்கும் அன்னைக்கும் நமஸ்காரம். அம்பா, நம்ம சுவாமி மகாராஜ் அவருடைய அந்த ஒரு தவ வாழ்வுல உள்ள வைராக்கியம் சார்ந்த நிகழ்வுகளை எங்களுக்கு சொல்லுவாங்க நம்ம சித்பானந்த மகாராஜ். சொல்றேன். ஒரு ஒரு தரம், அதாவது சுவாமி சித்பானந்த மகாராஜ் ராமகிருஷ்ண தபோவனத்தை துவக்கியது திருச்சிக்கு அருகில் உள்ள திருப்பராய்த்துறை என்னும் சிவஸ்தலத்துல. பெண்களுக்கான ஸ்தாபனம் ஆரம்பிச்சது திருப்பராய்த்துறையில ஆரம்பிச்சது 1940 வருஷம். பெண்களுக்கு 16 வருஷம் கழிச்சு 1956 சேலத்துல துவக்குகிறார்கள். அப்போ சுவாமிஜியுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப அந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு கேட்டவங்க திருமதி சீதாலட்சுமி ராமசுவாமிங்கிற ஒரு அம்மையார். அவங்க பின்னால சுவாமிஜிட்டி சன்னியாசம் வாங்கி யதீஸ்வரி சாரதா பிரியாம்பா ஆறாங்க. அப்ப அந்த படிப்படியா அந்த சேலம் ஸ்தாபனம் வளர்கிறது. அப்புறம் சுவாமிஜியுடைய வழிகாட்டுதல் தான் அந்த வளர்ச்சி எல்லாத்துக்கும் காரணம். சுவாமிஜி மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறை சேலம் வருவார். ஏன்னா ஆண்கள்லாம் தனியா அவங்க அங்கதான் இருப்பாங்க. நாங்க பெண்கள் மட்டும்தான் இந்த சேலம் ஸ்தாபனத்தில் இருப்போம். சுவாமிஜியுடைய சிஷியர்களாகிய பெண் துறவியர். இப்ப அங்கே இருந்து வருவாங்க, திருப்பராய்த்துறையில இருந்து வருவாங்க. அங்கே இருந்து சேலத்துக்கு வரத்துக்கு 2.5 மணி நேரம் ஆகும் கார்ல வந்தா. வந்து அப்புறம் இவங்களுக்கு நிர்வாகத்துல அளிக்க வேண்டிய வழிகாட்டுதல்கள், ஆன்மீக வழிகாட்டுதல்கள் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு போவாங்க. சுவாமி இருக்கிறது நாங்கெல்லாம் இருக்கிறது கல்லூரி, பள்ளி, நாங்க ஆசிரமவாசிகள் இருக்கிறதுலாம் ஒரு இடம். சுவாமிஜி அத்வைத ஆசிரமம்னு ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கு, ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்க இருப்பாங்க. எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வார்கள். அப்படி சாமிகிட்ட ஒரு பழைய அம்பாசடர் கார் இருந்தது. அந்த காருமே ரொம்ப நாள் கழிச்சுதான் வாங்கினாங்க. கார் வாங்கணும்னு சாமி நினைக்க ஸ்தாபகர் சுவாமிஜி அவங்க எப்பவும் பேருந்து பயணத்துக்கு அஞ்சல அதுலதான் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்பர்கள்லாம் ரொம்ப சொல்லி சொல்லி சுவாமிஜிக்கு ஒரு 60 வயசு இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல கார் வாங்குறாங்க. தப்போவனத்துக்கு ஒரு அம்பாசிடர் கார் அதுலதான் வந்துட்டு இருக்காங்க. அந்த அம்பாசிடர் கார் வாங்கி ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ சேலத்துல சாரதா பிரியாம்பா சொல்றாங்க, சாமி இன்னும் இந்த பழைய காரை வச்சிட்டு இருக்கீங்க சாமி, நீங்க ஒரு நல்ல கார் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கட்டும், இது நம்முடைய தேவைக்கு சரியா பயன்படுது, போதும் அப்படின்னு சாமி அதை ஏற்றுக்கல, பேசாம போயிட்டே இருக்கிறாங்க. அடுத்த முறை அம்பா ஒரு கார் வாங்கி வச்சுட்டாங்க, கேண்டஸா. அப்பெல்லாம் கேண்டஸாங்கிறது பெரிய இன்னவா மாதிரி. அந்த கேண்டஸா கார் வாங்கிட்டாங்க சாமிக்கு. அது அப்படியே பெரிய படகு கார். அந்த படகு கார் வாங்கி, சாமி உங்களுக்கு தான் இந்த கார் நான் வாங்கிட்டேன், நீங்க இதுலதான் இனிமே பயன்படுத்தணும், இதுலதான் போகணும் அப்படின்ட்டாங்க. சாமி அப்படியா அப்படின்ட்டு இந்த கேண்டஸா கார்லயே உட்காந்து திரும்பி போறாங்க. அந்த தடவை கவனிக்க வேண்டியதுல வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகும்பொழுது இப்ப கேண்டஸா கார்ல போறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும்போது அவங்க திருச்சியை நெருங்கிட்டு இருக்காங்க. அப்ப கார் ஒரு பிஸியா இருக்கக்கூடிய ஒரு சாலையில போய்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டி வருது. இப்படி ஸ்லோவா இவங்க போயிட்டு இருக்கும்போது இங்க நடந்து போறதுல 2-3 பேர் போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் சொல்றான், ஏய் சாமியாருக்கு காண்டஸா கேக்குதுரா அப்படின்னு கேலி பண்றான். அப்ப சாமி கூட ஒரு சிஷ்யர் வந்துட்டு இருக்கிற அவர் அப்படியே பார்த்தார் சாமிய. சாமி அதை கவனிக்காத மாதிரி இருந்தது. ஏதோ யோசனையில் இருக்காங்க. நல்ல வேலை சாமி கவனிக்கல அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துல ஆசிரமம் சேர்ந்தாச்சு. உடனே கார்ல இருந்து இறங்கினாங்க சாமி. எல்லாரும் இறங்கி எல்லாம் இது பண்ணாங்க. டிரைவர் காரை ஷெட்டுக்குள்ள விடுறதுக்காக போனபோது, நிறுத்து, நேர நீ அப்படியே திரும்பி போய் சேலத்துல கொண்டு விட்டுட்டு நீ பஸ்ல வந்துரு அப்படின்ட்டு. இருக்குங்க சாமி, அம்பா உங்களுக்காக வாங்கி கொடுத்தாங்களே, வேண்டாம். அடுத்தவங்க பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு பொருள் சன்னியாசிக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப யாரும் இதை பார்த்து பொறாமப்பட்ட? வழியில சொன்னானே, சன்னியாசிக்கு காண்டஸா கேக்குதுரா, அவன் அர்த்தம் எனக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கு, இவன்லாம் அதுல இதை அனுபவிக்கிறான் பாரு அப்படின்னு அவன் சொல்றான்.
அப்படியே உடனே திருப்பி அனுப்பிட்டார். அவர் உள்ளே போகல, டிரைவர் அதை எடுத்துட்டு கேட்டை விட்டு வெளியில போன பிறகுதான் உள்ளுக்குள்ள நுழையிறாங்க சாமி. நின்று அதை அனுப்பிட்டு தான் போறாங்க. அது வேண்டாம். அப்ப அவங்க கொடுத்த விளக்கம் என்ன? பிறர் பார்த்து பொறாமைப்பட ஆசைப்படக்கூடிய பொருள் ஒரு துறவியிடம் இருக்கலாகாது. அது உன்னுடைய துறவுக்கு தியாகத்துக்கு உகந்தது அல்ல. இது ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் எங்களுக்கு ஒரு தடவை சத் சம்பாஷணையில சாமி கேட்டாங்க, ராமர் காட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. நேரடியா தசரதர் கூட ராமர்ட்ட நீ காட்டுக்கு போன்னு சொல்லல. உங்க அப்பா பிரியப்படுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி கைகேயி தான் சொல்றான். சிற்றன்னை ஆகிய கைகேயி சொல்றான். அவர் சொல்றேன், அப்பா சொன்னா என்ன, நீங்க சொன்னா என்னம்மா, எனக்கு 2 தான், நான் போறேன்ட்டு போயிடுறாரு. முதல்ல எதிர்ப்புகள்லாம் வருது, ஊரோட எல்லாரும் அழுது இது புலம்புறாங்க. எதையும் பொருட்படுத்தாம அவர் போயிடுறாரு. இப்ப சுவாமிஜி இந்த சூழலை விவரிச்சுட்டு சொல்றாங்க, இப்போ ராமர் ஏன் காட்டுக்கு போனார்? இப்ப அவர் நீங்க பண்ணினது தவறு, நம்முடைய குல வழக்கப்படி மூத்தவன் தான் அரசாளனும், நீங்க அந்த வழக்கத்தை மீறி இப்போ தம்பியை கொண்டு வருவது நல்லது இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இருந்தார். ராமர் அப்படி எதிர்ப்பு தெரிவிச்சு நான் தான் இங்க அரசனா இருக்கணும்னு சொன்னா மக்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதுக்கு எதிர்ப்பு கைகேயை தவிர வேற யார்கிட்ட வந்திருக்காது. மந்திர வேணா சேர்த்துக்கலாம். அப்படி இருக்கும்போது அவருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் நிச்சயம்னு தெரியக்கூடிய சூழல்ல கூட இவர் ஏன் காட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாங்க. அதானே எங்களுக்கு புரியல. எல்லாரும் அப்படி இப்படி முழிச்சோம், ஒருத்தர் பார்த்தோம். அப்ப சாமி சொன்னாங்க, பண்பாட்டில் மேலே போகிறவர்கள், பணத்தை பெருக்கிறவங்க இல்ல, பண்பாட்டுல ஆன்மீகத்துல உயர்நிலை அடையணுங்கிற ஆசை உள்ளவர்கள் ஒரு சூழலில் தியாகத்திற்கும் போகத்திற்கும் 2க்குமே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அவர்கள் போகத்தை விட்டு விட்டு தியாகத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு நாங்களே பாருங்க. இதுதான் சூட்சுமம், நம்ம மனசு படிச்சுக்க வேண்டியது. அப்போ இதுவா அதுவா அப்படின்னு நமக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த சாய்ஸ்ல தியாகம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா அதை பிடிச்சிடணும். போகத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை எடுத்தோம்னா நம்ம கொஞ்சம் கீழே போயிடுவோம், ஆன்மீகத்துல இறங்கிடுவோம், அந்த முன்னேற்றம் தடைப்படும். அதனால தியாகம் தான் ஆன்மீகவாதிக்கு நல்லது. அதைத்தான் ராமர் காட்டினார் அப்படின்னு சுவாமிஜி அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தியாகம் இன்றியமையாதது, உயிர் போன்றது. தியாகம் இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றம் இல்லை என்பதை ராமாயணத்திலேருந்து சுவாமிஜி சொன்னாங்க. இது ரொம்ப ஒரு என்றைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு பெரிய பேருண்மை. வேற ஏதாவது? நல்லது, நன்றிங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? வணக்கம் அம்மா. நம்ம இப்ப நீங்க பகவத்கீதால ஒரு ஸ்லோகம் சொன்னீங்கல்ல, அத மாதிரி நம்ம ஒவ்வொரு வாரமுமே ஒரு ஸ்லோகம் சொல்லி எங்களுக்கு அதோட மீனிங்கும் சொல்லும் போது எங்களுக்கு நல்லா இருக்கும். அதான் சரி உங்ககிட்ட ஒரு சஜஷன் மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு வாரமுமே ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்லி அதனுடைய மீனிங்கும் எங்களுக்கு இந்த முடிக்கும் போது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்பா. அதுதான் சரி உங்ககிட்ட வச்சு. கோமத்தினுடைய வேண்டுகோளை மற்றவங்களும் கேட்டிருப்பீங்க. பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்றாங்க. பகவத்கீதைய பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். அது கிடைக்குதான்னு பாக்குறேன். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வச்சே எடுப்போம். சரிங்க. தேங்க்யூ அம்மா. நல்லது, முயற்சி பண்றேன். நல்லதுமா. சரி, இப்ப நீங்க வாங்க முத்துமாரீஸ்வரி. அம்பா, நான் பேசுறது இப்ப கேக்குதா அம்பா? இப்ப கேக்குதுமா, சொல்லுங்க. அம்பா, அது சீதா தேவி இதுல இருந்து காட்டுல இருந்து வந்த பிறகு, திரும்பி வந்த பிறகு அவங்கள அவங்களுடைய கற்புத்தன்மையை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சொன்னப்ப, நாடா அல்லது இல்லற தர்மமா அப்படின்னு பார்க்கும்போது ராமபிரான் இல்லற தர்மத்தை விட எனக்கு நாட்டு மக்களுடைய இது நலன்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுல ஒரு தடவை ஸ்பீச்ல கேட்ட ஞாபகம் எனக்கு. ஆமா, இல்லற தர்மம் அப்படிங்கறத விடவும் கூட மனைவியின் மீது இருந்த அன்பை விட ராஜாராமனா தன்னுடைய கடமை பெருசு, சீதாராமனாக சீத்தையின் மீது கொண்டிருக்கும் அன்பை விட ராஜாராமராக என்னுடைய கடமை பெரிது என்று அவர் நினைக்கிறார்
அப்போ அந்த இடத்துல வந்து அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதானே, நாட்டு மக்களுடைய நன்மைக்காக தானே இத தியாகம் பண்ணிட்டு வந்து நாட்டு மக்களுக்காக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ அதே ராமர் வந்து நாட்டு மக்களுடைய நன்மை அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அவர் வந்து அப்பா சொன்னதுக்காக வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்களே. இது இந்த கான்செப்ட் எனக்கு சரி சரி புரியுது எனக்கு. அதாவது துவக்கத்துல தசரதர் வந்து நீ அரசாட்சி செய்யணும் அப்படின்னு சொன்ன பொழுது அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டுட்டு போனார். பின்னாளில் நாட்டு மக்களுக்காக சீதையை தான் காட்டுக்கு அனுப்பினார். அவர் வந்து தொடர்ந்து அரசாட்சியில் இருந்தார். இது ரெண்டும் முரண்பாடா இருக்கே அவருடைய பிஹேவியர்ல அப்படின்னு. அதாவது அங்க தசரதர் கேட்ட பொழுது அவர் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு குரல் எழும்பி விட்டது. அது கைகேயின் குரல். இங்க வந்து நீ ராஜாவா இருக்க கூடாதுன்னு எப்ப சொல்லுவாங்க? நீ சீத்தை வச்சுக்கிட்டனா நீ எப்படி ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டுருவாங்க. அதாவது ஒரு பழமொழி ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, சீசர்ஸ் வைஃப் மஸ்ட் பி அபவ் பர்சன். ஒருத்தர் ராஜாவா ஒரு பொறுப்புல எல்லாருக்கும் தலைவனா இருக்கும்போது அவனுடைய குடும்ப வாழ்க்கை சொந்த வாழ்க்கைன்னு அவனுக்கு கிடையாது. அதுல வந்து அவனுடைய மனைவியும் சொந்தக்காரர்களும் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கணும். மக்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வரணும். இல்லைன்னா இவங்க சொத்தெல்லாம் இவங்க குடும்பத்துக்கே அடிச்சுட்டு நம்ம இதுல ஊர் அடிச்சு வலையில போடுற வேலையை பண்ணிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால நல்ல தலைவன் வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையில தனிமை பிரைவசிங்கிறத கூட அவன் தேடக்கூடாது. முழுக்க முழுக்க உலகத்துக்கு உரியவனா ஆயிடணும் அப்படின்னு ஒரு அதீதமான எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு சூழல்ல அவர் வந்து ராஜா ராமநாதனுடைய கடமையை செய்யறார். அங்கேயும் கூட வந்து இந்த ராஜ்யத்துல ஒரு ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய போகங்களை அவர் நாடல. உதாரணமா ராஜாக்கள்னா பல மனைவியரை திருமணம் செய்து கொள்ளலாம், பல பெண்களை திருமணம் செய்யலாம். பட்ட மகிழ்ச்சின்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்கதான் அவையில வந்து உட்கார்றது, மற்ற சடங்குகள்ல பங்கு கொள்வது அதெல்லாம் செய்வாங்க. ஆனா மனைவிகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஒரு அந்தப்புறம் தசரதனுக்கே பெரிய அந்தப்புறம் இருந்தது. ஆனா இவர் அப்படி செய்யலையே. அப்போ ராஜாவா இருக்கும்போது கிடைக்கக்கூடிய போகங்களை அவர் எப்பவுமே அனுபவிக்கல. அந்த கடமையை முன்னிட்டு தன்னுடைய சொந்த நலன்களை கூட அவர் தியாகம் பண்ணினார். மனைவியவே விட்டு பிரிஞ்சிருந்தார், அவளையும் கூட கஷ்டத்துக்கு உள்ளாக்கினார். அவருடைய தியாகம் தான் எல்லா சூழல்லையும் பேசுகிறது. அது அங்க ராஜ்யத்தை விடுவது தியாகம், இங்க ராஜ்யத்துக்காக மனைவியை விடுவது இவர் செய்த தியாகம். அதனால எங்கே அவர் தியாகம் தான் பண்ணுகிறார். இங்கே ராஜா ராமனாக, இங்கே இளவரசன், அதாவது பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணி தந்தை சொல் காத்த தனையனாக அவர் தியாகம் பண்றார். ரெண்டு இடத்துலயும் அவர் தியாகம் பண்றார். அவர் தியாகத்திலிருந்து பிசகவே கிடையாது. தியாக மூர்த்தியாக தியாகராஜனாகவே அவர் இருக்கிறார். அதுல முரண்பாடும் இல்லை. இதுதான் அடிப்படை சூழல் என்று அடையுங்கள். நன்றிம்பா, நன்றிம்பா. கிருஷ்ணார்ப்பணம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? அம்பா, எனக்கு ஒரு கேள்வி அம்பா. கேளுங்க அம்பா. அம்பா, மிருத்யுஞ்சய மந்திரம் இருக்கு இல்லையா அம்பா, அதோட மீனிங் வேணும் அம்பா எனக்கு. சொல்லுங்க. மிருத்யுஞ்சய மந்திரம், அந்த மந்திரத்தை முதல்ல சொல்லலாமே. திரையம்பகம் யஜாமஹே புஷ்டிவர்தனம் உர்வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயம் அம்ருதாத். ஒருத்தர் மட்டும் தெளிவா சொல்லுங்க. மோகன சுந்தரியே சொல்லுங்க, மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லுங்க. ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிக வந்தனான் மிருத்யோர்முக்ஷீயம் அம்ருதாத். பெரும்பாலும் சரியா சொல்லிட்டீங்க. கொஞ்சம் உச்சரிப்புல மட்டும் மாற்றம் பண்ணிக்கலாம். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீயமாம்ருதாத். சிவபெருமானை குறித்து செய்யப்படுகிற ஒரு பிரார்த்தனை. இது ரொம்ப ஒரு பிரசித்தமான வேத பிரார்த்தனை. இது வந்து மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்றோம். மரணத்தை வெல்லக்கூடிய சக்தியை தருகின்ற மந்திரம். இதை வந்து அப்படியே வாட்சியார்த்தமாக எடுத்துக்கொண்டு பக்தர்கள் பல பேர் என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது உடம்புக்கு முடியலன்னா இதை ஜப்பம் பண்ணுவார்கள்.
ரொம்ப அன்புக்குரியவர்கள், ரொம்ப முக்கியமானவர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள் பிழைக்கணும்னு இதை ஓதணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன இந்த மந்திரத்துக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீருத்ரத்தினுடைய ஒரு பகுதியா சிவபெருமானுடைய பெருமைகளை பாடி போற்றி துதிக்கின்ற வேத பிரார்த்தனை ஆகிய யஜுர்வேதத்தில் வருகின்ற ஸ்ரீருத்ரம், அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த மிருத்யுஞ்சய மந்திரம். திரையம்பகம். திரையம்பகம் அப்படின்னா சிவபெருமானை இங்க எப்படி அழைக்கிறார்? முக்கண்ணனை. முக்கண்ணனை அவனை. பொதுவா நம்ம எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கு. இங்க 3வது கண் சிவபெருமானுக்கு இருக்குன்னு சொல்லுவது எதை குறிக்கிறது? ஞானக்கண் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஞானக்கண்ணை நிஜமாவே நெற்றிக்கண் அப்படின்னு உடனே இங்க எப்படியோ அப்படி இருக்குமோ, ஒரு கண்ணு மாதிரி விழிகளோட அப்படி இப்படி முழிச்சுக்கிட்டு கண்ணு இங்க ஒண்ணு வந்துருமோன்னா அப்படிலாம் இல்லை. அறிவு அவனுக்கு தெளிவா இருக்கும். எதையும் பார்க்கும் போதே புரிஞ்சிடும், இதனுடைய விளைவு இப்படித்தான் இருக்க போகுதுன்னு புரிஞ்சிருவான். இனிமே வரப்போறதையும் இப்பவே அவன் தெரிந்து கொண்டு விடுவான். அவனுடைய அறிவு அவ்வளவு தீட்சண்யமா இருக்குமா. அதுதான் ஞானக்கண் என்பது. ஆழ்ந்த விஷயங்கள், நுணுக்கமான விஷயங்கள் மற்றவர்களுக்கு புரியாதது புரிந்துவிடும் அறிவு கண் உடையவர்களுக்கு. சரி, அறிவு கண்கிறது என்னன்னா தெளிந்த மனதுதான். தெளிந்த மனதுனா என்ன? ஆசைக்கு வசப்படாமல் எது தர்மத்துக்கு உட்பட்டதோ, எது இறைவனுடைய ஆணைக்கு உட்பட்டதோ அதை மட்டும்தான் நினைப்பேன், பேசுவேன், செய்வேன் என்று ஒருவன் வாழ்க்கையில் முடிவெடுத்து அந்தப்படியே செயல்பட்டால் அவன் இறையாற்றலை முற்றிலும் தன்னுள் பெற்று தெளிந்த அறிவை பெறுகிறான். இப்போ இந்த அறிவு அப்படி தெளிவடைந்திருப்பதைத்தான் இந்த 3வது கண் என்று சொல்லுகின்றோம், முக்கண்ணனை. இப்ப நமக்கெல்லாம் ஆத்ம சாதனம் பண்ணி இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில ஆசைகளுக்கு வசப்படாமல் இருப்பதற்கு முயற்சி செய்து இப்படி நாம அறிவை தெளிவுபடுத்திக்கணும். இறைவனோ எப்பொழுதுமே முழுமையான அறிவு வடிவினர். அவர் முற்றறிவு. அவருடைய அறிவு முற்றறிவு. நம்முடைய அறிவு சிற்றறிவு, சின்னறிவு. ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அவரவர் சூழல்ல கொஞ்சம் கொஞ்சம் அதுல ஒரு கூட குறைய இருக்கலாம், ஆனா நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவரோ அனைத்தையும் அறிந்தவர், எல்லாம் அறிந்தவர். அதனால அந்த எல்லாம் அறிந்தவர் என்பதை காட்டுகின்றது அவருடைய இந்த 3வது கண். அது அறிவு கண்ணாகவும் தியாகம், ஆசையின்மை, வைராக்கியம் ஆகியவற்றை காட்டுவதாகவும் இருக்கிறது. அதனால இந்த 3வது கண்ணாலத்தான் அவர் என்ன பண்ணினார்? ஆசையை வடிவெடுத்தவனாகிய மன்மதனை எரித்தார். அப்புறம் திரையம்பகம் யஜாமகே. யஜாமகேன்னு நாம் எல்லாம் சேர்ந்து போற்றுவோமாக. எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிற கூட்டு வழிபாட்டில் சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனை இது. யஜாமகே, யாகம் செய்து போற்றி வணங்குவோமாக. யாரை? திரையம்பகம், முக்கண்ணனை. அப்புறம் சுகந்திம், நறுமணம் உடையவரை. அது என்ன நறுமணம் உடையவரை அப்படின்னு, பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்திற்கும் ஒரு தன்மை. எல்லாவற்றிலும் மிகவும் ஸ்தூலமானதும் கடினமானதுமாக இருப்பது மண், நிலம். அந்த நிலத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா வாசனை. அப்ப நமக்கும் வாசனையை முகர்ந்து அறியக்கூடிய சக்தி இருக்கு. அதற்கான கருவி மூக்கு. அப்ப அந்த முதல்ல ரொம்ப ஸ்தூலமாக இருக்கக்கூடியது மண்ணு, பஞ்சபூதங்கள்ல அந்த மண். அந்த மண்ணின் தன்மை வாசனை. அந்த வாசனை என்பது இறைவனே தான். அதாவது இந்த பஞ்சபூதங்களாக ஆகி இருப்பவன் இறைவன் தான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி யான் எனது என்று அவரவரை குத்தாட்டுவானாகி நின்றாயை ஏன் சொல்லி வாழ்த்துவனே. எல்லாமா இருக்கக்கூடிய நீ. அப்ப இந்த பஞ்சபூதங்களில் மண்ணும் அவர் தான். அங்கே சுகந்திம் அப்படின்னா அது மண் மட்டும்தானா? மீதி 4 பூதமும்னா எல்லாமே அவர் தான். இதை ஒன்றை சொன்னதன் மூலம் அந்த குழுவில் உள்ள மீதி 4ம் அங்க குறிப்பிடப்படுகிறது. அப்போ மண்ணின் தன்மையாக வாசனையாக இருப்பவரும், நீரின் தன்மையாக சுவையாக இருப்பவரும், நெருப்பின் தன்மையாக ஒளியாகவும் வடிவங்களை காணக்கூடிய சக்தியாக இருப்பவரும், காற்றின் தன்மையாகிய
ஊறு அல்லது ஸ்பர்ஷ உணர்ச்சியாக இருப்பவரும், ஆகாசத்தின் தன்மையாகிய ஒலியை கேட்கக்கூடிய தன்மையாக இருப்பவரும், இத்தனை சக்திகளும் அவர் தான். சுகந்திம் ஒரு வார்த்தையில அந்த ஒரு குணம் மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லுகிறது. சுகந்திம் புஷ்டிவர்தனம். புஷ்டிவர்தனம்னா போஷாக்கு கொடுத்து வளர்ப்பவரை. ஒரு பயிர், ஒரு செடி பூமியில வளருது அப்படின்னா அதற்கு வேண்டிய சத்துக்களை எல்லாம் அது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்கிறது. தண்ணீர் அதற்கு கிடைக்கிறது, காற்று கிடைக்கிறது, சூரிய ஒளி கிடைக்கிறது. இத்தனையும் சேர்த்து அது சக்தியை எடுத்துக்கொண்டு வளர்ந்து ஓங்குகிறது. இப்படி எல்லா உயிர்களும் வாழ்க்கையில நன்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அன்னத்தை படைத்து வைத்திருக்கிறார். அப்படி உயிர்களை எல்லாம் அவர் போஷாக்கு கொடுத்து வளர்க்கின்றார். தாயுறுத்தி பிள்ளையை அன்போடு உணவு ஊட்டி வளர்ப்பது போல எல்லா பிராணிகளையும் அவர் வளர்க்கின்றார். புஷ்டிவர்தனம். அப்படிப்பட்ட சிவபெருமானை வணங்கி திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருக்குமைவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய. அப்படிப்பட்ட உயிர்களை வளர்க்கக்கூடியவனும் நறுமணம் பொருந்தியவனும் ஞானக்கண்ணை உடையவனுமாகிய சிவபெருமானை நாம் வணங்குகின்றோம். சிவபெருமானே, நீ எங்களுக்கு எப்படி அருள் புரிய வேண்டும்? உருவாருக்கமிவ, உருவாருக்கம் அப்படின்னு வெள்ளரி பழத்தை அப்படின்னு அர்த்தம். உருவாருக்கம் இவ அப்படின்னா வெள்ளரி பழத்தை போல. வெள்ளரி பழத்தினுடைய ஒரு சிறப்பு மற்ற பழங்கள்ல இல்லாதது என்ன அப்படின்னா, கொடியிலே முளைக்கக்கூடிய சுரக்காய், பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் எல்லாம் விதவிதமா இருக்கு. தர்பூசணி எதை வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்துலயும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த வெள்ளரி. என்ன அப்படின்னா, இந்த வெள்ளரி அது கிடக்கிற இடத்துலயே அப்படியே இருக்கும். ஒரு பிஞ்சு விட்டுருக்கோம், சரி இருக்கட்டும் பெருசான அப்புறம் பறிச்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பிஞ்சா பறிக்கிறது அது ஒரு தனி பயன்பாடு. அதை நல்லா பெருசாக்கி விட்டுருக்காரு. பழம் எடுக்கணும் வெயில் காலத்துல, வெள்ளரி பழம் அது நல்லா பெருசாயிடுச்சு. எப்படி இருக்கும் பாப்பமே அப்படின்னு இதை தொட்டா அது வந்துரும் கையோட. என்னது எப்படி கொடியோட இருக்கிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னா, இந்த பழத்தையும் கொடியையும் இணைக்கக்கூடிய அந்த காம்பு இருக்கே, அது இருக்கிற இடத்துல இருந்து கொண்டே மெல்ல 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 கொடியிலிருந்து விலகி விடும். ஏன்னா அது ஏற்கனவே தரையில இருக்கு, கீழே விழ முடியாது. ஒரு கிளையில தொங்கக்கூடிய பழம்னா நல்லா பழுத்துருச்சு, இனிமே மரத்துல அது சத்து பெற வேண்டியது இல்லைன்னு அது விழுந்துரும். அப்படி விழக்கூடிய நேரத்தில் அது மேலேருந்து கீழே விழுந்தாகணும். மரத்திலேருந்து தன்னை விலக்கி கொண்டால் அது கீழே விழுந்துரும். இது தரையிலே இருக்கக்கூடிய இந்த காய் என்ன பண்ணும்னா, மற்ற கொடியில கேட்கக்கூடிய காய்களை விடவும் கூட இந்த வெள்ளரி என்ன பண்ணிக்கிறதா, அப்படியே அப்படியே அதுல இருந்து அது கிள்ளின மாதிரி, யாரும் கை கொண்டு கிள்ளல, அதுவே தன்னை விலக்கி கொண்டு விடுகிறதா. தாய் கொடியிலிருந்து இந்த காம்பு அப்படியே மெதுவா விலகி இருக்கு. ஆனா விலகிறது தெரியல. வெளியில பார்த்தா அது பழமும் கொடியும் பிரிஞ்சிருச்சுங்கிறது தெரியல, அதே இடத்துல கிடக்கு. ஆனா அது அப்படியே தொட்ட உடனே அது விலகி கொண்டு விடுகிறது. அது போல அப்புறம் என்னன்னா, உருவாருக்கும் இவ பந்தனான் முக்ஷிய, எங்களை பந்தங்களிலிருந்து விடுவிப்பாயாக. மா அமிர்தாத், அமிர்தத்திலிருந்து எங்களை, மிருத்யோர் முக்ஷிய, பந்தத்திலிருந்து எங்களை விடுவிக்கணும், மரணத்திலிருந்து எங்களை விடுவிக்கணும், அமிர்தமாகிய உன்னிலிருந்து எங்களை விலக்கி வைத்து விடாதே அப்படின்னு கேட்கிற. முக்ஷிய விடுதலை கொடு. எதுல இருந்து? மரணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடு. மிருத்யோகோ மரணத்திலிருந்து, முக்ஷிய மோட்சத்தை கொடு. மரணத்திலிருந்து எங்களுக்கு மோட்சத்தை கொடு, மரணத்திலிருந்து எங்களை விலக்கிவிடு. ஆனால் அமிர்தமயமாகிய மரணத்தை வென்றவனாகிய உன்னிடமிருந்து எங்களை விலக்கி விடாதே. நாங்கள் எப்போதும் உன் அருளை பெற்று உன்னோடு இருக்கணும். அதற்கு நீ எங்களுக்கு அருள் புரி என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. உருவாருக்கமிவ, இந்த பழம் செடியிடமிருந்து பெற வேண்டியதெல்லாம் பெற்ற பிறகு அதிலிருந்து விலகி கொள்கிறது. அது போல நாங்கள் இந்த உலகமாகிய பிரபஞ்ச வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனுபவங்களை பெற்று பக்குவமடைந்து உன்னை அடைய வேண்டும். அதனால எங்களுக்கு நீ இந்த உலகத்திலிருந்து, இந்த பந்தத்திலிருந்து எங்களுக்கு மோட்சத்தை கொடு, மரணத்திலிருந்து விடுதலையை கொடு, மேலும் மேலும் பிறவிகள் கிடைக்காதபடி விடுதலையை கொடு. ஆனால் அமிர்தமயமான உன்னிலிருந்து எங்களை விலக்கி வைத்து விடாதே என்று இறைவனை நோக்கி இந்த ஆன்மாக்கள் குரல் எடுத்து பிரார்த்திப்பதாக இந்த மந்திரம் அமைந்துள்ளது. முழு மந்திரத்தையும் திரும்ப சொல்றேன். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம்
உர்வாருகமிவ பந்தனான் மிருத்யோர்முக்ஷீய மாம்ருதாத். மா அமிர்தாத், அமிர்தத்திலிருந்து எங்களை பிரித்து விட வேண்டாம். அந்த அமிர்தம் யாரு? இறைவனே, சிவபெருமானே தான். சரி, அன்னையினருளால மணி 8 இன்றைக்கு சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி. சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி. சாந்தி நிலையமாம் சாரத தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி. ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜகதீஸ்வரி. ஜய 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 ஜகதீஸ்வரி ஓம் ஜய. சாந்தி நிலையமாம் சாரதா தேவி. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயி கி ஜெய்.